வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழமுதம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு கடவுளின் மீதும் அதிக பக்தி இருக்குங்க. சிலர் எந்த நேரமும் முருகப்பெருமானை நினைத்து கொண்டு இருப்பாங்க. நாம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது கனவுகள் வருவது சகஜம்தான். ஆனா அப்படி வரும் கனவுகள் நமக்கு நடக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை முன்கூட்டியே தெரிவிக்கிறது என்பதை சொல்லுதுங்க. சரி, இப்போ நம் கனவில் முருகப்பெருமான் வந்தால் என்ன பலன், முருகன் கனவில் வருவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. நம்முடைய கனவில் முருகன் கோவில் வந்தால் நாம் நினைத்த காரியம் நிச்சயமாக வெற்றியடையுங்க. முருகன் கோவிலை நீங்கள் கனவில் கண்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும், தொழிலில் லாபமும் வியாபாரத்தில் வளர்ச்சியும் காணப்படுங்க. மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி மன அமைதியும் மனதிற்கு சந்தோஷமும் உண்டாக போகுது அப்படின்னு அர்த்தம். நம்ம கனவில் முருகப்பெருமான் வந்தால் நம் வாழ்க்கையில் நன்மை மட்டுமே உண்டாகும், சந்தோஷம் பெருகும். முருகப்பெருமானை கனவில் பார்த்தால் வாழ்வில் ஏற்பட்டுள்ள கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் விலக போகுது அப்படின்னு அர்த்தங்க. நம்ம மனதில் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் வெற்றியடையும். நம் கனவில் முருகப்பெருமானின் வேலை கண்டால் அது நமக்கு நன்மைதான். நாம இதுவரை நினைத்து வந்த காரியம் நினைத்தபடி நடந்து முடியுங்க. இதுவரை வாழ்க்கையில் இருந்து வந்த கஷ்டமான தருணங்களில் இருந்து விலகி நல்ல ஒரு மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம். நம்ம கனவில் முருகப்பெருமானின் சிலையை கண்டால் நாம் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்குங்க. முருகனின் அனுகிரகம் அனைத்தும் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க. நம்முடைய கனவில் முருகன், வள்ளி தெய்வானை மூவரும் சேர்ந்து வந்தால் நமக்கு பல நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு குறிக்குதுங்க. இவர்களை போல் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ போறீங்க அப்படின்னு அந்த கனவு உணர்த்துது. குழந்தை முருகன் நம் கனவில் வந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க. சரி, எனக்கு முருகன் கனவே வரலங்க, முருகன் கனவில் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் எங்கெல்லாம் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் வருவார் என அருணகிரிநாதர் சொல்லியிருக்காருங்க. ஒவ்வொரு திருப்புகளும் ஒவ்வொரு பலனை தரக்கூடியது. நம்முடைய தேவைக்கு ஏற்ப திருப்புகளை தொடர்ந்து படித்து வந்தால் முருகப்பெருமானின் அருளால் நம்முடைய குறைகள் அனைத்தும் தீரும். திருப்புகளை தினமும் முருகனை மனதார நினைத்து படித்து வந்தாலே போதுங்க. அருணகிரிநாதர் அருளிய திருச்செந்தூர் தலத்துக்குரிய திருப்புகளின் 62வது பாடலான பாடலை தினமும் மனதார பாடி வந்தால் நிச்சயம் முருகன் கனவில் வந்து காட்சி கொடுப்பாரு. இரவில் தூங்க செல்வதற்கு முன்பு இந்த பாடலை பாடுவது சிறப்பு. அது எந்த பாடல் அப்படின்னு டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேங்க. அதன் தமிழாக்கம் நான் சொல்றேன். தண்டை வெண்டையும் கிண்கிணி சிலம்பு போன்ற பலவிதமான காலணிகள் ஒழிக்க உன்னுடைய தந்தையாகிய சிவபெருமானை வலம் வந்து அவரை அணைத்து அன்பு செய்தது போல் 6 முகங்கள் 12 கண்கள் கொடியும் வேலும் கொண்டு என் கண்முன் வந்து தோன்றுவாயா. அனைத்து உலகங்களும் மகிழ்ச்சியில் நிறைய பெருமாளும் சிவனும் போர்க்களத்தில் நடன பாதங்களை திருச்செந்தூரில் காட்டியவனே, கந்தனே, வள்ளியின் மனம் கவர்ந்தவனே, அகத்தியர் வணங்கும் தலைவரே என் முன் வர வேண்டும் என்கிற பதியத்தை தினமும் நீங்கள் சொல்லி வந்தால் கண்டிப்பாக முருகன் கனவில் வருவாருங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.